ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் நீங்கள் நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நம்மளோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப அருமையான சுவையில் காளான் பிரியாணி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். 3/4 கிலோ சீரக சம்பா அரிசியில் இந்த பிரியாணியை செய்ய போகிறோம். நாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நாம் இன்றைக்கி இந்த பிரியாணியை குக்கரில் செய்யாமல் பாத்திரத்தில் தம் போட்டு தான் செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பிரியாணிக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 200 ml எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சொன்னே தாளிப்புக்காக 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு மராட்டி முக்கு, ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரிய விட்டுறலாம். இப்போ நாம் சேர்த்துக்கிட்ட பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாயிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு புதினா, 4 பச்சை மிளகாயை இந்த எண்ணெயில் சேர்த்து ஒரு மூடி போட்டு இந்த புதினா பச்சை மிளகாயை நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த புதினா பச்சை மிளகா ஃப்ளேவர் இந்த பிரியாணிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். புதினாவும் பச்சை மிளகாயும் நல்லா பொரிஞ்சிருச்சு. 400 கிராம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கலாம். பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறது இந்த வெங்காயம் தாங்க. இந்த வெங்காயத்தை நம்ம எவ்வளோ பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருகிடாமல் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. 400 கிராம் பெரிய வெங்காயத்துக்கு நான் 300 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். எப்பவும் பிரியாணி செய்யலை நீங்கள் வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி குறைவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 3 பெரிய தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தக்காளி வெங்காயம் நல்லா குலைவாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா குலைவாக வெந்துடுச்சு. இது மாதிரி நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கியிருக்கு. அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான மசால்கள் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசால் பொடியும், காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்து நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த மசால் பொடியெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. மசால் பொடியெல்லாம் பச்சை வாசனை போகட்டும். இப்போ மசால் பொடியெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா இல்லைன்னு கவலைப்படாதீங்க. 4 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காவை நல்லா நுணுக்கி போடுங்க. இது தாங்க ஒரிஜினல் பிரியாணி மசாலா. இந்த பிரியாணிக்கு 300 கிராம் காளானை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காளானை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவில் இந்த காளான் நல்லா வதங்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் காளானும் இந்த மசாலாவில் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்ததாக ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சேர்த்துக்கிறதுனால இந்த பிரியாணி நல்லா சாஃப்டாக வரும். தயிரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. அடுத்ததாக நம்ம பிரியாணிக்கு அளவாக தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி தான் 3/4 கிலோ அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதாவது இந்த படி உலக்கில் 1.5 படி அளவு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு படிக்கு 1.5 படி அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். 1.5 படி அரிசிக்கு 2.25 படி அளவு தண்ணி வச்சுக்க போகிறேன். 1 டம்ளர் அளவுனா நீங்கள் 1.5 டம்ளர் அளவு தண்ணி வைங்க, அது கரெக்டாக இருக்கும். இப்போ 1.5 படிக்கு நான் 2.25 படி அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணியில் உப்பு பிடிச்ச வகையில் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். மறந்துடாமல் தண்ணி இல்லாமல் வடிச்சுக்குங்க. கரெக்டாக தண்ணி வச்சு இந்த சாப்பாட்டை தம் போட்டால் தான் குழையாமல் வரும். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட அரிசியில் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வற்றிடும், அரிசி வேகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிளறி விட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி ஃபுல்லாக வற்றிருக்கு. இதுதாங்க கரெக்டான அளவு நம்ம சாப்பாட்டை தம் போடுறதுக்கு. இந்தளவு தண்ணி இருக்கையில் தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். சாப்பாடு உதிரியாக வரும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். பாதி அளவு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு கரெக்டான ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இது மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி வச்சு ஒரு 7 நிமிஷம் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குங்க.
பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், ஒரு சாப்பாடும் கூட உடையவே இல்லை. நல்ல உதிரி உதிரியாக ரொம்ப அருமையான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம குக்கரில் செய்கிறத விட இது மாதிரி தம் போட்டு பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சண்டே உங்கள் வீட்டில் கட்டாயமாக இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையான சுவையில் நம்ம காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய், டேக் கேர்.